எல்லாருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். ஆக்சுவலி இன்னைக்கு நாங்கள் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் பவர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சரவை இருக்கிற அமைச்சர் மன்னன் இவங்க 2 பேருக்கு உரையாடல் மாதிரி நாங்கள் பண்ணலாம்னு இருக்கோம். இது முழுக்க பார்த்தீங்கன்னா சிந்திப்பதற்கும் சிரிப்பதற்கும் தான் இதை வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து இந்த பிரசன்டேஷன்ல வந்து மைசெல்ஃப் இட் இஸ் வேவடகன் ஜெனரல் இன்சூரன்ஸ் கேட்டகரி and Vijay Dhanalakshmi madam on the Samudrika Foods and Rajeshri madam automotive medicine, Dr. Hema madam medical profession, and Raja sir LIC and Hamladevi madam NGO. Okay, so நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்க போறோம். ஐமா இப்ப போறீங்களா? ராஜாத்தி ராஜே ராஜ மார்த்தாங்க ராஜே குலத்திலேக 23ஆம் பிலிகசி வரா 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 Please listen. அமைச்சரே மன்னா கவனித்தீரா? என்னது மன்னா? அமைச்சரே கவனித்தீரா என்று கேட்டேன். எல்லாரும் அழகாக தான் உள்ளார்கள் மன்னா. என்ன விஷயம்? அவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. சத்தி அமைச்சரே நன்றி மன்னா. அடுத்த டாபிக் ராதேவ் 2024 தங்கள் ஆட்டம் உள்ளது. அதுவோ மன்னா, நமது நாட்டில் கிடைக்கும் அக்காமாலா கப்சியை போல் நான் நமது சாமுதிரிகா ஃபுட்ஸில் கிடைக்கும் சத்துமாவை நானும் என் குடும்பத்தினரும் உண்பதுதான் அதற்கான காரணம். நன்றி மன்னா, நன்றி மன்னா. உங்களுக்கு யாருக்கு தெரியுமா அவர்களை? தெரியவே தெரியாது. இதோ அழைக்கிறேன். வாருங்கள் அவரை. Dhanalakshmi will be presenting now. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்திரிகா. உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு செயல் நம்ம செய்யும்போது எப்படி உங்களுக்கு மதிப்பு கொடுக்குது, உங்களுடைய எல்லாமே இங்க வந்து நல்ல மதிப்பு மரியாதை இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் ஆண்டர்பிரனர்ஸா இருக்கிறோம். உங்களுடைய எப்படி மதிப்பு கொடுக்குன்னா நீங்க செய்யற செயல்கள், சிந்தனைகள், உங்களுடைய ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கிறாங்க. அதே போல எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா மதிப்பு கூட்டி நாங்கள் தர ஒரு ப்ராடக்ட் என்னன்னா கழுவி முளை கட்டி உங்களுக்கு காய வச்சு சிறந்த மதிப்பு கூட்டு பொருள் தந்திருக்கோம். அது என்னென்ன பொருள் பார்த்தீங்கன்னா முளைக்கட்டிய சத்து மாவு, முளைக்கட்டிய தானியங்கள், முளைக்கட்டிய ராகி மாவு, கம்பு மாவு, கோதுமை மாவு போன்ற முளைக்கட்டிய இட்லி பொடி வகைகள் கொடுத்துருக்கோம். அதை வாங்கி எல்லாரும் பயன்பெறணும். அமைச்சரவை பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த் அண்ட் வெல்னஸை கொண்டு போனதுக்காக தான் நாங்கள் ஒரு முயற்சி எடுத்தோம். நன்றி. அமைச்சரே, போருக்கு பிறகு நமது படைவீரர்கள் விரைவாக குணமடைந்து விட்டார்களே, எப்படி சாத்தியம் அது? அதுவாமண்ணா, நமது நாட்டில் மாற்றுமுறை மருத்துவத்தில் திருமதி ராஜலட்சுமி அவர்கள் சிறந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அவர்களை தற்போது பேச அழைக்கிறேன். வாங்க நற்பவி நற்பவி ராஜலட்சுமி ராஜலட்சுமி. This is Rajlakshmi. நற்பவி நேச்சுரோபதி ஹெல்த் கேர் சென்டர். நற்பவினா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நமக்கும் நல்லதாகவும் இங்கே அது கேட்கக்கூடியவங்களும் நல்லதாகவும் அமையன்றது தான் ஒரு பாசிட்டிவ் வேர்டு தான் நற்பவி. இந்த நற்பவி யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஹெல்த் கேர், ஏன்னா நற்பவின்னு சொல்லிட்ட பிறகு அதனுடைய ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உடம்பு சம்மந்தமானதான். ஸோ உடம்பை சரியாக வச்சுக்கணும், உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகளை சரி பண்ணணும். அதை வந்து நேச்சுரலாக நம்ம பண்ணணுன்றது உள்ள வந்து ஒரு இன்டேக் கொடுத்து இன்னொரு டிஃபிஷியன்சியை நம்ம உருவாக்கிக்காம செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இந்த நேச்சுரோபதி ஹெல்த் கேர்ன்றது. சரிங்களா? இதுல மூலமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்ஸை ஆக்டிவேட் பண்றோம். செல் டெத்தான அந்த செல்ஸ் கழிவுகளாக மாறும்.
அதை நம்ம வந்து வெளியேற்றத்துக்கான முயற்சிகளையும் இந்த பாத அழுத்த சிகிச்சை, ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி, அப்புறம் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட், அக்குப்ரெஷர், உங்களுக்கு ஃபுல் பாடி ஆயில் ட்ரீட்மெண்ட், எங்கெங்கெல்லாம் பெயின் ஆகுதோ அந்த இடத்துல உங்களுக்கு ஆயில் யூஸ் பண்ணி நம்ம வந்து வர்மம் என்ற கலையை யூஸ் பண்ணி பண்ணுவோம். இப்போ பொதுவாக தலைமுடி கொட்டுதுன்னா தலைக்கு பின்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா காதுகிட்ட இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்போ உடம்பு ஃபுல்லாக தலையிலேருந்து இந்த இடுப்பு வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை ஆகுதுன்னா நம்ம கைகளில் இங்கே ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஜென்ரலாகவே ஆக்டிவேட் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு இப்போ கொடுத்துருக்கிற சுஜோ கிரீம் நீங்கள் யூஸ் பண்ணாலே பல விதமான வியாதிகள் வந்து நீங்கள் சரியாகலாம். இதை கைகளில் நீங்கள் போட்டு ஒரு 2 டைம் போட்டு பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா விரல்களையும் பயன்படுத்தலாம். கை விரல், கால் விரல். சுஜோ, அதாவது சுஜோ சொன்னேன் இல்லைங்களா, சூனா ஹேண்ட்ஸ், ஜோக்னா ஹெட் லெக். அப்போ எல்லா இந்த இங்கே இருக்கக்கூடிய பெயின்ஸும் காலில் இருக்கக்கூடிய பெயின்ஸும் வெளியே ரோல் பண்ணி 10 டைம்ஸ் ஒரு விரலையும் நம்ம பண்ணிக்கலாம். என்னுடைய ஸ்பெசிஃபிக் பார்த்தீங்கன்னா நேச்சுரோபதி தெரப்பி சென்டர், ஆயுர்வேதிக் அண்ட் சித்தா கிளினிக்ஸ் கனெக்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். போன வாரம் சார் ஒரு மாத காலமாக ஒரு ப்ராசஸ் நடந்து மணி சாரில் அந்த கிளினிக் போயிட்டுருக்கு. அங்கே இப்போ வந்து என்னுடைய நேமை ப்ரெசென்ட் பண்ணி எனக்கான வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. அதுக்கு நான் மணி சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். மற்றும் கோல்டு, அந்த கோல்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருந்த மேடம் தனலட்சுமி மேமுக்கு நான் என்னுடைய நன்றிகளை ரொம்ப தெரிவிச்சுக்கிறேன். அவங்கள நான் அதுவும் நமது தலைமை பல் மருத்துவர் டாக்டர் ஹேமாரிக்கு ஆல்ரெடி உங்களை பார்க்க வந்திருக்காங்க. இதற்கும் என்ன சம்பந்தம்? அதையும் அவரே சொல்லுவார். அதிகமாக பேசலாம், பல் எடுக்கப்படும். அப்படி இல்ல சார், கவுண்டர் கொடுப்பவர்களுக்கு அவரை வர சொல்லுங்க. டாக்டர் ஹேமாரிகாவையும் பேசும், மிகவும் சத்தமாக பேசும் ஐயா. நன்றி. நமது நாட்டில் பிக்சர்ல பாத்தீங்கன்னா பிஃபோர் ஆஃப்டர் இருக்கு. அந்த மாதிரி இருக்க பல்லையும் வந்துட்டு நம்ம சுத்தமா பண்ணி கொடுப்போம். அண்ட் தென் ஃபில்லிங் சரியான நேரத்துல வந்துட்டு பல்ல அடைச்சிட்டா வந்துட்டு வலி வராம தடுக்கலாம். அதுக்கப்புறம் இருக்க எந்த பிரச்சனையும் வந்து தடுக்கலாம். அடுத்தது வந்துட்டு ஃபுல் மவுத் ரீஹாபிலிட்டேஷன். இந்த கார்னர்ல ரைட் கார்னர்ல இருக்க பிக்சர் பாத்தீங்கன்னா மேல பிஃபோர், கீழே ஆஃப்டர். சில பேருக்கு வந்துட்டு நைட்ல பல் கடிக்கிற பழக்கம் இருக்கும். அது வந்துட்டு அவங்களுக்கே தெரியாம நடக்கும். அது வந்துட்டு நான் வழியில அந்த மேல இருக்க பிக்சர் மாதிரி ஆயிடும். அதையும் வந்துட்டு நம்ம ஃபுல் மவுத் ரீஹாபிலிட்டேஷன் சொல்லுவோம். ஃபிக்ஸட் ப்ராசஸஸ் கொடுத்துட்டு அந்த மாதிரி ஃபுல்லாகவே அவங்க பல்ல வந்துட்டு பழைய நிலைமைக்கு வடிவமைச்சு கொடுப்போம். அடுத்தது வந்து ஸ்னோரிங். நான் ஏற்கனவே நம்மளோட 30 செகண்ட்ஸ்ல வந்துட்டு குரட்டையை பற்றி பேசியிருந்தேன். அதை பற்றி அதுக்கான ஒரு சின்ன வீடியோ போடுறோம். டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டி கொஞ்சம் குரூப்ல போட்டுருக்கேன். இந்த வீடியோ காட்டுங்க. மங்குடி அமைச்சரே மிகவும் கம்மியாக உள்ளீர். மங்குடி அமைச்சரே மிகவும் கம்மியாக உள்ளீர். போர் முடிந்தது மன்னா.
பிறகு நமது வாகனங்களை பழுதணிக்க பெரிய பொருட்செலவு உள்ளதல்லவா, அதை எப்படி செய்வது என்று ஆழ்ந்த சிந்தனையில் உள்ளேன். அதான் அண்ணா. அந்த வேலர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர்களை கூப்பிடுங்கள். அதை வந்து பண்ணீங்களா? எங்க அந்த வேலர்கள் எழுத்துவார்கள் அவரை? எனக்கு மட்டும் கொஞ்சம் அவசரம் எல்லாம் பார்த்தீங்களா? ஓகே, வணக்கம். This is Velirkan General Insurance category. Actually இது பாத்தீங்கன்னா ஓகே, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சர்வீஸ் பண்ணுறேங்கிறத மட்டும் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஹோம் இன்சூரன்ஸ் வந்து வீட்டுக்கு பண்ணலாம், அதே போல் வந்து உங்கள் ஆஃபீஸ் ஷாப் எல்லாத்துக்குமே பண்ணலாம். ஷாப் இன்சூரன்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப கம்மியான ஒரு ஆக்சுவலி ஒரு 10 lakh 1 crore வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7,000 to 8,000 rupees தான் வரும். கார் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கார் மட்டும் இல்லை, மோட்டார் இன்சூரன்ஸ் எனி டைப் ஆஃப் உங்களுக்கு வந்து 16-12 லாரி இருக்குது, பஸ் இருக்குது, வாட்டர் மேபி எதுவாக இருந்தாலும் கார் இன்சூரன்ஸ் வந்து நம்ம செய்து கொடுக்குறோம். இப்போ கூட ரீசெண்டாக மேடம் வந்து ஒரு 70% வந்து தீபிகா மேடம் கார் வந்து 70% வந்து நான் பண்ணி கொடுத்துருந்தேன். அப்புறம் இன்னொரு சாப்டர் ஒருத்தவங்க இண்டிகோ சாப்டரில் ஒரு கம்பெனியில் வந்து 72% அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருந்தேன். ஈவன் தோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பம்பர் டு பம்பர்லேயே அத்தனை % ஓடி ப்ரீமியம் வாங்கி செய்து கொடுத்துருந்தேன். அடுத்தது இப்போ பிஏ பாலிசி குரூப் பண்ணிட்டு இருக்கோம், சிங்கிளாகவும் பண்ணிட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம், 2 நாளைக்கு எடுத்துக்கலாம், 10 நாளைக்கு எடுத்துக்கலாம், 6 மாதம் எடுத்துக்கிறோம். ஏன்னா 6 மாதத்துக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம், 1 வருஷத்துக்கும் கேன்சல் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்ரீலங்கா ஸ்டார்ட் பண்ணார் கணேஷ் கிருபா சார், அவர் ஜஸ்ட் 7 days தான் கேட்டார். 7 daysக்கு பண்ணி கொடுத்துருந்தோம். ஜஸ்ட் 488 தான், 488 ரூபா தான். 5 lakhs ட்ராவல் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து பண்ணுறோம். ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து சிங்கிளாகவும் பண்ணுறோம், ஃபேமிலியாகவும் பண்ணலாம், என்னென்ன குரூப்பாகவும் பண்ணலாம். ஸோ 3மே நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஒர்க்மேன் பாலிசி பேச்சுலர்ஸ் நிறைய பண்ணி கொடுத்துருக்குறேன். ஒர்க்மேன் பாலிசி அதாவது இப்போ வேலுசாருடைய ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் ஒர்க் கிளாஸ் எல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். விபத்து ஏற்படக்கூடிய சூழல்கள் நிறைய இருக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம ஒர்க்கருக்காகவே ஸ்பெஷலாக பண்ணுறது. அது கூட ஒரு ப்ராஜெக்ட் முடிவு வரைக்கும் பண்ணலாம், 4 நாளைக்கு பண்ணலாம், 10 நாளைக்கு பண்ணலாம், 1 மாதத்துக்கு பண்ணலாம். அதில் ஏற்படக்கூடிய இழப்புகளை சரி செய்யறதுக்காக ஒர்க்மேன் காம்பன்சேஷன் பாலிசி பண்ணுறோம். ஸோ எல்லா சர்வீஸுமே நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுக்கு ஏதாவது உங்களுக்கு கனெக்ட்ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு கண்டிப்பாக கனெக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. என்னுடைய நெக்ஸ்ட் விஷயம் ஆக்சுவலி வந்து என்னுடைய யாரோட கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் செக்டரில் இருக்கிறதுனால பேங்கர்ஸ் யாராச்சும் உங்களுக்கு தேவை, 4-5 பேங்கோட டைப் பண்ணியிருக்கு, அதனால கனெக்ட் பண்ண முடியும். ட்ராவல்ஸ் யாருக்காவது கனெக்ட் பண்ண முடியும்னா ட்ராவல்ஸ் ஒரு 10 ட்ராவல்ஸ் மேலே இருக்காங்க, அவங்களுக்கு என்னால் கனெக்ட் பண்ண முடியும். என்னுடைய கிளைம்ஸ் ஆகலாம். அதே போல் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பொறுத்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் ரைட், அது வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் ஏஜென்ட் சொல்லுவாங்க, அதில் ஒரு 15க்கு மேலே என்னுடைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கனெக்ட்ஸ் இருக்குன்னா எனக்கு கேளுங்க, நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா அவங்க ஒரு குரூப் ப்ரெசன்டேஷன் பண்ணலாம். எனி கம்பெனி ஹெச்ஆர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட அவங்க இதில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஐடி ஹெச்ஆர்ஸ் இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்களுக்கு நம்ம பாலிசிஸ் பற்றி ஷேர் பண்ணலாம். அதே போல் எனி மோட்டார்ஸ் ப்ரோக்கர்ஸ் யாராக இருந்தாங்கன்னா அவங்களோட டீல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் கிவிங் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. இது மிகவும் அருமையாக இருக்கிறது. ஆனால் ஒரு தயக்கம். கேட்கலாமா? கேளும் ஐயா, கேளும். அப்போ போரில் மடிந்த வீரர்களுக்காக நாம் என்ன செய்ய உள்ளோம்? பாருங்கள் என்னுடைய ராஜதந்திரத்தை. நான் நமது படை வீரர்களுக்கு எல்ஐசி பாலிசி எடுத்து வைத்திருக்கிறேன். அதை பற்றி நாமும் தெரிந்து கொள்ளலாம். திரு ராஜா அவர்களை, எல்ஐசி ராஜா அவர்களை அன்புடன் வாருங்கள். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த லைஃப் டைம் அசோசியேஷன் என் பேர் ராஜான்ட்டு. அந்த லைஃப் டைமுக்கு பேர் இருக்கணும், லைஃப் லாங்காக இருக்கணும். நான் 25 வருஷமாக இருக்கேன். இன்னைக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 10 பாலிசி 10 பேருக்கு மெச்சூரிட்டியாக வாங்கி கொடுக்கும், 25 வருஷம் போட்டு. அந்த அளவுக்கு ஃபீல்டில் இருக்கணும், பேருக்கு தகுந்த மாதிரி இருக்கணும், லைஃப் டைம்னா இருக்கணும். அதேமாதிரி எல்ஐசியும் 68 வருஷமாக இருக்குது. இன்றைக்கி அது வந்து பேரம்பேட்டி எடுத்த அளவுக்கு இருக்குது. அதனால் எல்ஐசியில் பாலிசி எடுங்க, அதுவும் என்கிட்ட எடுங்க. உங்களுக்கு லைஃப் லாங் சர்வீஸு எல்லாமே கிடைக்கும். இன்சூரன்ஸ் வந்து கான்செப்டை பற்றி தான் பேசுகிறேன், ரொம்ப முக்கியம். அது எவ்வளோ பேருக்கு இப்போ தெரியல. சில நேற்று போன வாரம் ஒரு இடத்துக்கு வந்தது, அப்போ கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் இன்னும் அதிகமாக எடுங்க அண்ணன், அன்றைக்கி சிரிச்சாங்க. அவங்கள மாதிரி தான்
இன்னைக்கு அவங்க வந்து அந்த பாலிசியை கட்ட முடியாமல் அதை எதாவது வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது ஏற்பாடு பண்ணுறேன். அப்புறம் வந்து இதில் நல்ல பிளான்லாம் இருக்குது. என்டோமெண்ட் பிளான் மற்றும் நல்ல ரிட்டர்ன் வரும். உங்கள் குழந்தைங்களுக்கு மேரேஜுக்கு யூஸ் ஆகும். ஆண் பிள்ளையாக இருந்தால் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு 50 லட்சம் 1 கோடி அது யூஸ் ஆகும். அதனால் இந்த மாதிரி பிளானாக இல்லை. உங்கள் 2 குழந்தைன்னா இன்னொரு குழந்தையாக நினச்சி ஒரு பாலிசி விடுங்க. இன்னைக்கு ஒரு குழந்தைன்னா இன்னொரு குழந்தையாக நினச்சி ஒரு பாலிசி விடுங்க. 3வது குழந்தையா நீங்கள் நினச்சி பாலிசி உங்கள் சன்னும் பெண்ணும் உங்களுக்கு கைவிட்டாலும் இந்த பென்ஷன் எல்ஐசி பென்ஷன் உங்கள் லைஃப்பில் கைவிடாது. நானும் கைவிட மாட்டேன். எல்ஐசியோட பென்ஷன் பிளானும் கைவிடாது. நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு அது துணையாக இருக்கும். தயவு செஞ்சு அது விளையாட்டாக எடுத்துக்காம ஆளுக்கு எல்லாருமே பாலிசி எடுங்க. ஸ்பெசிஃபிக் ஆக்சுவலாக ஒரு ஐடி ஹெச்ஆர் ஒரு கிட்ஸ் ஸ்கூலு உங்களுக்கு தெரிஞ்ச கிட்ஸ் ஸ்கூலு இதுமாரி எதாவது இருந்தால் சொல்லுங்கள். ஆஃபர் வந்து இந்த மாதம் செப்டம்பர் 30க்குள்ளே பாலிசி எடுத்திங்கன்னா 1 மந்த் ப்ரீமியம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணப்படும். அதாவது இயர்லி ப்ரீமியம் கட்டினீங்கன்னா 2 மந்த் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் பண்ணப்படும். அதனால் இது ஒரு ஆஃபரை பயன்படுத்திங்கன்னா இந்த மாதம் எல்லோரும் 30 பேரும் 30 பாலிசி எடுங்க. அதிகமாக முக்கால்வாசி டேர்ம் இன்சூரன்ஸ் எடுங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தால் எனக்கு கமிஷன் கம்மி தான், ஆனால் பெனிஃபிட் உங்களுக்கு தான். அதனால தான் உங்களை டேர்ம் இன்சூரன்ஸாவது எடுங்கண்ணே. போன முன்னாடி அந்த 2 கோடி அந்த பாலிசி ஓட்டுறது கம்ப்ளீட் ஆகிடுச்சு, நம்பர் ஆகிடுச்சு. 3 மாதம் ஆச்சு. 2 கோடி கொடுத்து சும்மா இல்லை எல்ஐசி. அதனால் 3 மாதம் ஆகி போச்சு. அதனால் இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் எடுங்க. இந்த ஆஃபரை பயன்படுத்திங்க. நன்றி. நன்றி மன்னா. மன்னா நீங்க ஒரு மாமாவன் தான். இல்லை சரி. ஓ இப்பொழுதுதான் புரிகிறது. இல்லை வேண்டாம், நீங்கள் ஒரு மாமன்னர் என்று சொல்ல வந்தேன். புரிகிறது புரிகிறது. நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறது புரிகிறது. நம் நாட்டில் இப்போதெல்லாம் அனைத்து குழந்தைகளும் பாடசாலை சந்தோஷமாக செல்கிறார்களே, அது எப்படி சாத்தியமாகிறது என்று தெரியுமா மாங்குடி அமைச்சரே? தெரியாது மன்னா, நீங்களே கூறினீங்களே. நமது நாட்டில் உள்ள தேஷ்நாத் நிறுவனம் தான் இதற்கு காரணம். அவர்களையும் வர சொல்கிறேன். அழைத்து வாருங்கள். அவரை இழுத்து So, good morning everyone. Guys, ஒரு 2 நிமிஷம் தான் லிசன் பண்ணுங்க. So, தேஷ்னா ஃபவுண்டேஷன் 11 இயர்ஸ் ஆகுது ஸ்டார்ட் பண்ணி. அண்ட் முகில் ஒரு ப்ராஜெக்ட் இதே பிரசன்டேஷன் பண்ணும்போது தான் லாஸ்ட் இயர் லான்ச் பண்ணது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 900 சில்ட்ரன் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் ஸ்டேஷனரி எந்த அளவுக்கு ரெவல்யூஷன் பண்ணிட்டு இருக்குன்னா, நம்ம வந்து ஒரு 5 ரூபாய் பென்சில் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். அந்த பென்சில் மூலமா ஒரு தலையெழுத்து மாற்ற முடியும்ன்றத we are proving it. ஸோ இது எல்லாமே ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் யூ கோல்ட் பீப்புள். ஸோ இங்கே தான் லான்ச் பண்ணது. இங்கே இருக்க பீப்புள் தான் அதுக்கு சப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க. அண்ட் ஆர்எஸ் கிரியேட்டிவ் நம்மளோட இன்கம் ஜெனரேஷன் ப்ராஜெக்ட், நம்ம தேஷ்னா ஃபவுண்டேஷனோட இன்கம் ஜெனரேஷன் ப்ராஜெக்ட். ஸோ அதில் சீட் கணேஷா காம்போ நாங்கள் இன்னைக்கு லான்ச் பண்ணுறோம். இந்த காம்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து பண்ருட்டியில் ஒரு பாட்டஸ் கம்யூனிட்டி வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்களோட குழந்தைங்களோட வெல்ஃபேருக்காக தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதோட அமௌண்ட் வந்து போய் சேர போகுது. ஸோ இது வந்து காம்போ பேக்ல கிடைக்குது. கணேஷ் சதுர்த்தி யாராவது செலிப்ரேட் பண்ணுறீங்களோ நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபேமிலிஸ்க்கு பிளஸ் உங்களோட பிஸ்னஸ் உங்களோட ஒர்க் பிளேஸ்ல யாருக்கு கணேஷ் காம்போ தேவைப்படுதோ ரெஃபர் பண்ணுங்க. அண்ட் தேஷ்னா மூலியமா ஒரு சின்ன சக்சஸ் ஸ்டோரி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு கவர்மெண்ட்ல ஒரு பாலிசி எடுத்துட்டு வராங்கன்னா அதுல நம்மளோட வாய்ஸும் ஒன் ஆஃப் த வாய்ஸா இன்னைக்கு இருக்கு. ஸோ இட்ஸ் ஆல் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் வாலண்டியரிங். ஸோ நம்ம வாலண்டியர் பண்ணும்போது 2 விஷயம் நடக்கும். ஒன்று, நம்மளோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்க்கு அங்க நிறைய ஸ்பேசஸ் கிடைக்கும். அண்ட் அது இல்லாம நீங்க அங்க இருக்கிற குழந்தைங்களுக்கோ இல்ல ஒரு அன்எம்ப்ளாய்ட் யூத்க்கோ நீங்க ஒரு ரோல் மாடலா தெரிவிங்க. ஸோ நிறைய வாலண்டியர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. என்னோட ஸ்பெசிபிக் வியூ வந்து சொலாரா ஆக்டிவ் ஃபார்மா சயின்ஸ் அண்ட் அமெட் யூனிவர்சிட்டி சென்னை. அண்ட் ஸ்பெசிபிக் ஆஸ்க் வந்து கார்பரேட் ஹெச்ஆர்ஸ் முகில் ப்ராஜெக்ட்க்கு 100 rupees கான்ட்ரிபியூட் பண்றதுக்காக we are looking for. And colleges we need volunteers. So college students உங்களுக்கு யாருக்கா தெரியும்
இல்லை காலேஜஸ் கனெக்ட் இருந்தால் ரெஃபர் பண்ணுங்க. தேங்க்யூ. Okay, so first of all, thanks for coming for health and wellness presentation. எல்லாரும் வந்திருக்கீங்க. ஆக்சுவலி இன்னைக்கு சாதாரணமாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தோம். மங்களா மேடம், தனுஷ் மேடமும் அவங்களுடைய ஒரு வித்தியாசமாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாமே, கொஞ்சம் ரீச் கிடைக்குங்கிறதுனால இதை எடுத்தோம். ரொம்ப சிறப்பாக பண்ணீங்க மங்களா மேடம் அண்ட் தனுஷ் மேடம், சூப்பர் மேடம். ரொம்ப நல்லா ஒரு ஜாலியாகவும் அழகாக கொண்டு போயிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய பார்ட்டிசிபேட் ராஜா சார், ராஜேஷ் மேடம், ஹேமா மேடம், ஸோ எல்லாமே வந்து ரொம்ப அவங்களுடைய ப்ரெசன்டேஷனை தெளிவாகவும் எப்படி சொல்லணுமோ அதை கொடுத்துருக்காங்க. இதில் பவர் கேப்டன் பாக்கியராஜ் சாருடைய அவருக்கு சஜஷன் எடுத்து தான் இது எல்லாமே பண்ணியிருக்கிறோம். அவருடைய பங்கும் இதில் அதிகமாக இருக்குது. சார் வாங்க பாக்கியராஜ் சார். ஓகே, அடுத்தது சார் பாக்கியராஜ் சார் வாங்க சார். மேடம் ராஜலட்சுமி மேடம், அந்த சுஜோக் வந்து எப்படி யூஸ் பண்றதுங்கிறத ஒரு நிமிஷம் நீங்க செய்யுங்க. எல்லாரும் வணக்கம். இப்போ இந்த சுஜோக் யூசர் பற்றி நான் சொல்லியிருக்கேன். இது எப்படி பயன்படுத்தணும் அப்படி கைகளில் பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக இதை ஹோல்ட் பண்ணிடணும். இந்த ரேகை வரைக்கும் ஹோல்ட் பண்ணிட்டு இந்த ரேகையிலேருந்து இந்த ரேகை வரைக்கும் ஒரு 3 டைம்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ரேகையிலேருந்து நெக்ஸ்ட் ரேகை வரைக்கும் ஒரு 3 டைம்ஸ். நெக்ஸ்ட் இந்த எண்டு வரைக்கும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் அடிக்கிட்டு திரும்பி ஒரு 10 டைம்ஸ் ஃபுல் விரலையும் போட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இது வந்து டின்னர் இல்லை லஞ்ச் எடுத்துருந்தீங்கன்னா 1.5 hour ஆஃப்டர் எடுக்கும். அந்த டைம் ஃப்ரீ டைம்ஸ் எப்போ வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது உங்கள் பேக்கெட்லேயே நீங்கள் வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட் டிஃபிஷியன்சிலேருந்து நீங்கள் கிடைக்கலாம். அதாவது உடம்புல வந்து வலி வந்தால் தான் சரிங்களா, வலி வந்து நீடிச்சா நோய் நீடிச்சா மரணம் சொல்லுவோம். அந்த வலியே வராமல் நம்ம பார்த்துக்கிறதுக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச். அதாவது சக்திவேல் சார் வந்து நான் ஒரு மோட்டிவேட்டர், அவர் ஒரு ஸ்கின் கார்டு போட்டார். அதே மாதிரி ராம்தேவ் ப்ரோக்ராமுக்கு நானும் ஒரு 1200 ஆஃபர் கொடுத்துருக்குறேன் 15 டேஸில். அதை எல்லாரும் பயன்படுத்திக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ஸோ தேங்க்யூ மேடம். இன்னொரு இது வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த சுஜோக் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ரிலாக்ஸேஷனுக்குலாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல திங்க் பண்ணுறது கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும், அந்த சூழலில் வந்து நீங்கள் சுஜோக் பண்ணக்குள்ளாக்க ரொம்ப அந்த ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கும். ரிலீஃப் சொல்லுவாங்கல்ல, ரிலாக்ஸேஷன் ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இது வந்து எல்லா பாடியும் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஃபேண்டாஸ்டிக் டூல் அது. ஓகே, சுஜோக்கு. இன்னொன்று இங்கே வந்து டைரக்ட் ஆன் சேல் வந்து சாமுந்திரிகா புக்ஸ்லேருந்து மேடம் வந்து ஆன் சேல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 30% டிஸ்கவுண்ட்ஸு நீங்கள் தாராளமாக இங்கேயே நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் 30 தான் சொல்லிட்டேன், 30 தான் ஸ்ட்ரெயிட்டா 30%, ரைட்டா ஃபிளாட் 30% இங்கே இருக்குது. நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம், இங்கே வாங்கலாம். அதே போல் தேஷ்னா ஃபவுண்டேஷன்ல இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் 10% டிஸ்கவுண்ட்ஸ்ல ஸ்பாட் சேல்ஸ் இருக்கு. லேட்டா 10% எது எடுத்தாலும் உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்ல இருக்கு. ரைட்டுங்களா? நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். ஓகே, ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஒரே அனௌன்ஸ்மென்ட். ஆஃப்டர் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிபி செக் பண்றோம். யாருக்காச்சும் சரி பிபி செக் பண்றோம், யாராவது செக் பண்ணணும்னு ஆசைப்பட்டா செக் பண்ணிக்கலாம். அதே போல ரேண்டம் சுகர், ரேண்டம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்ட்ரிப்ல பண்றோம். ரேண்டமுடைய அளவு தெரியும். நீங்க காஃபி சாப்பிட்டுருக்கலாம், டிஃபன் சாப்பிட்டுருக்கலாம், வெவ்வேறா இருக்கலாம். எஸ் சார், ரேண்டம் சுகரும் ஃப்ரீயா பண்றோம். அதனால பிபி சுகர்ஸ் ரெண்டுமே நீங்க எடுக்கிறவங்க ஆஃப்டர் த மீட்டிங் தனி ஸ்டால் இருக்கும், நீங்க அங்க எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். இதுக்கெல்லாம் சான்றிதழ் இருக்கிற ஒரு டீம். Thank you.